ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இது மாதிரி ஒரு சூப்பரான காலேஜ் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் போய்ட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சைஸ் வந்து ஏதோ ஒரு சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு 8x10 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ரெசல்யூஷன் 300 கொடுத்து ஒயிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். ஸோ கலர் பேலட் போய்ட்டு லைட் கலராக ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஸோ இது மாதிரி பெயிண்ட் பேக்கெட்டை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்றியாச்சு. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு கலர் வந்து லைட் கலரில் கொடுத்துக்கோங்க, பின்னாடி மாற்றிக்கலாம். இப்போ ஷேப் டூலில் ரெக்டாங்குலர் ஷேப் டூலில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கலர் பேனலில் போய்ட்டு பிளாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஆப்ஷனும் இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் சூஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ பிளாக் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரெக்டாங்குலர் டூல் பாக்ஸ் வந்து வரைகிறேன். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ரேஸ்டரைஸ் லேயராக மாற்றிக்கோங்க. இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ் லேயர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுமாதிரி உங்களுக்கு லேயர் வந்து நார்மல் லேயராக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எடிட்டில் போய்ட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரோக் வந்து நான் வந்து சாம்பிளுக்கு 25 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து கருப்பு இருக்குது, ஒயிட்டு மாற்றிக்கிறேன். அவுட் சைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன திக்காக வேணும்னா ஸ்ட்ரோக் வந்து பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எரேசர் டூலை பண்ணிட்டு மூணாவது மேஜிக் எரேசர் டூலை கிளிக் பண்ணி இந்த பேக்குங்கிறத வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலராக எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை ரெக்டாங்குலர் டூவில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஷேப் டூலில். ஸோ இதில் இந்த கீழே இந்த அளவுக்கு சைஸ் போட்டு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதையும் பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ் லேயருங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் மூவ் பண்ணுறேன். வெளியில் போயிடுச்சு, இருங்க கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, நான் அந்தளவுக்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 லேயரையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கொடுத்து இந்த ரெண்டு லேயரையும் கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிட்டு Ctrl+E கொடுத்து நான் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே லேயராக மெர்ஜ் ஆயிரும். ஸோ எந்தளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெருசு பண்ணிக்கோங்க. ஹைட் வித் மாற்றதுனா மாற்றிக்கோங்க. எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் டூல் திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நடுவில் கேப் இருக்குதுல்ல, ஸோ இந்த பாக்ஸ் அளவுக்கு, ஸோ அதில் நான் வந்து இந்த பிளாக் கலரை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பிளாக் கலர் வந்து பாக்ஸ் போட்டாச்சு. ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த 2 லேயர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பனில் ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஃபோட்டோவை. ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி மைனஸ் கொடுத்து நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி கிளிக் பண்ணி கார்னர் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக ஹைட் வித்தில் நகரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சென்டர்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ சென்டரில் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த 3 லேயரையும் நம்ம ஒரு செட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேயரில் ரைட் சைடில் லேயர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய்க்கோங்க. இப்போ சென்டரில் வச்சுக்கிறேன் நான் கரெக்டாக. ஓகே, இப்போ சென்டர் கரெக்டாக இருக்குது. நான் இதை என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 லேயரையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே போடணும். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட் 1ன்னு வந்துடும். இப்போ இந்த 3ஐயும் அந்த செட் 1க்குள்ளார ட்ராக் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கீழே 2வது லேயரை வந்து கிளிக் பண்ணி கொண்டு பண்ணிங்கன்னா அந்த செட்டு 1க்கும் ஃபஸ்ட் லேயருக்கும் நடுவில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கருப்பு கலரில் காமிக்கும். அங்கே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு செட்டு 1க்குள்ளே போயிடும். ஸோ செட்டு 1க்குள்ளே போனது இந்த 3 லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைட் சைடில் நவுந்த மாதிரி இருக்கும் பாக்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த 3 லேயருமே நம்ம வந்து இப்போ மாற்றியாச்சு. இப்போ இது 3ஐயும் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜெலினியை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். கருப்பு கலரை வந்து 2ஆகவும், சுற்றி இருக்கிற அந்த ஸ்ட்ரோக் வந்து 3ஆகவும் வச்சுக்கிறேன். இப்போ அந்த கருப்பி ஸ்ட்ரோக்கி நான் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கருப்புக்கு மேலே இருக்கிற ஜெனிலியை வந்து கண்ட்ரோல் பிடிச்சி ஜி கொடுத்து நான் வந்து உள்ளார மாஸ்க்காக மாற்றிக்கிறேன். இப்போ இந்த கருப்பையும் நான் கீழே இருக்கிற 2 இதையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே மூவ் பண்ணணுமோ அந்தளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். 2 பேரும் சேமாக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ செட்டை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஜெனிலியை பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இது ஒன்று மொத்தம் 3 இருக்கும். ரைட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயரில் செட் 2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ செட் 2 போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்னி கீழே இருக்கிற அந்த லேயரையோ அது கீழே இருக்கிற லேயர் லிங்க் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராக் ஆகும். ஸோ எந்தளவுக்கு ரொட்டேட் பண்ணுமோ ரொட்டேட் பண்ணி எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு செட்டாக ரெடி பண்ணிகிட்டே வரணும். இப்போ செட் 3யும் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செட் 3ல் போய்ட்டு ஜெர்னி கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற ரெண்டையும் நான் வந்து லிங்க் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் அப்படியே தான் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து நவுத்தி இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறதுனா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து செட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து செட் 4 ரெடி பண்ணிக்கிறேன். செட் 4க்குள்ளே போய்ட்டு அந்த 2வது லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். 2மே லிங்க் ஆகி தான் இருக்கும். இப்போ அதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செட்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு வேணுமோ அத்தனை இது ரெடி பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரெடி பண்ணி காமிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதுக்காக தான் 4-5 மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட நான் வந்து 5வதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ 5வதையும் நான் வந்து இப்போ நவுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது 2 லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணிவிட்டு இந்த லேயரை போய்க்கு பிளாக் கலரில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ணு 2ம் தனித்தனியாக விட்டுறாதீங்க, ஒரே பாக்ஸில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டேன். ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாலும் ரொம்ப லென்த் ஆகும் வீடியோ, அதனால் நான் வந்து பாதி வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்னி பேர் வந்து டைப் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை வந்து டாப்பில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ டாப் லேயர் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம் டாப்பில். இப்போ டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டுக்கு வேணுமோ அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ வந்து சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறேன், ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். மூட்டோவில் கிளிக் பண்ணி ஓகே, எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சைஸ் மாற்றுறது எல்லாமே நீங்கள் வந்து மூட்டோவில் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து டெக்ஸ்டூரில் போய்ட்டு 2 லேயராக பேசிக்கிறேன். ஸோ ஃபாண்ட்டு வேறு மாற்றுறதுனா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து மாற்றிக்கோங்க. 2க்கும் சேம் ஃபாண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் சேம் ஃபாண்ட் ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, இந்த லேயர் இந்த ஃபாண்ட் நல்லா இருக்குது. ஸோ இதையே வச்சுருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஜெர்னியாக மட்டும் வச்சுட்டு 2வது இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஜெர்னியாங்கிறத ஃபாண்ட்டை மட்டும் மூட்டோவில் கிளிக் பண்ணி நம்ம மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்கிற 2 பாக்ஸும் நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டில் இந்த சைடு சாய்ந்த மாதிரியும் ரைட் சைடில் அந்த மாதிரி சாய்ந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேர் இந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து பாக்ஸ் 2யும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளார லெஃப்ட் சைடு பாக்ஸுக்குள்ளார ஒயிட்டு கீழே இருக்கிற ஒயிட்டில் ஜெர்னியாங்கிறத மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு வச்சுட்டேன். நான் ஜெர்னிக்கு அடுத்த பேர் வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அடுத்த டெக்ஸ்ட் லேயரில் மேலே டாப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நியூ லேயர் டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அது சைஸையும் மாற்றி 2வது ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸ்குள்ளார இங்கே ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ரொட்டேட் பண்ணி அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் எந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஈஸியாக வந்து பேரை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு 2 சைடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று பாக்ஸ் வந்து சாஞ்ச மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பேர் வந்து டைப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஏதாவது மாற்றுறதுனாலும் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டு வச்சுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வேணும், எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இந்த பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து நான் அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபுல் பேஜ் கவர மாதிரி இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபுல் சைஸ் மாற்றிக்கிறேன். ஸோ லாஸ்ட் லேயருக்கு மேல் லேயர் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லேயரை பாட்டமில் மேல் லேயரை வச்சுட்டு ஃபுல்லாக இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு போட்டேன். இதை வந்து நம்ம மேல் லேயரில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு மேல் லேயருக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்துடுறேன் ஃபஸ்ட் லேயரில். ஸோ இப்போ சைஸ் கம்மி பண்ணி ரெடியூஸ் பண்ணி எந்த இடத்துல வைக்கலாமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் கீழே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். கலர் வந்து ஒயிட்டுக்கு வச்சுக்கிறேன்.
ஓகே, இதுக்கு நம்ம ஷேடோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ட்ராப் ஷேடோங்கிற கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேடோ வேணுமோ அந்தளவுக்கு ஷேடோவை நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஏதோ ஷேடோ வந்து லைட்டாக கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. ஃபாண்ட் வந்து கலர் வந்து பிளாக் கலர்லேருந்து ஒயிட்டுக்கு மாற்றிட்டேன். ஃபாண்ட்டு வேறு ஃபாண்ட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ ஷேடோவும் படைச்சி ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னா என்ன டேட்டோ அதையும் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ August 5ன்னு இருக்குது. ஆகஸ்ட்டுங்கிறத காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதில் போய்ட்டு டெக்ஸ்ட் லேயரில் கிளிக் பண்ணிட்டு டாப் லேயரில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. டாப் லேயரில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு மூவ் டூலை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இதுக்கு ஃபாண்ட்டு கலரு எல்லாம் மாற்றினா மாற்றிக்கோங்க. நான் டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதேமாதிரி ஃபாண்ட்டு டிசைனையும் மாற்றிக்கிறேன். வேறு ஃபாண்ட்டு சூஸ் பண்ணி எனக்கு தேவையான டிசைனை வச்சுக்கிறேன். ஓகே, இந்த டிசைன் எனக்கு ஓகே தான். இந்த மூட்டோவில் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி அசைன் மூவ் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த அளவுக்கு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டை டைப் பண்ணிக்கலாம். 5ன்னு இருக்குது. ஸோ 5ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ டேட்டு கிளிக் பண்ணியாச்சு. இப்போ மூட்டோவில் கிளிக் பண்ணி அதுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணி சாம்பிளுக்கு வந்து டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்தளவுக்கு டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் 5ங்கிறதுல ஹைட்டாக வச்சுட்டு ஆகஸ்ட்டுங்கிறது ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணி சைடாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ 5th ஆகஸ்ட் இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி 5th ஆகஸ்ட்டுங்கிறது நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 5th ஆகஸ்ட்னு வச்சாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.